ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் ஆல் இன் ஒன் சேனலில் பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்க வச்சு எப்படி ஒரு டேஸ்டியான ஒரு ஃபுட்டை வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்க சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி அதில் சால்ட்டு, வாட்டர், அடுத்து மஞ்சத்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். குக்கரில் ஒரு விசிலுக்கு வந்து நீங்கள் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 8 பீஸ், புளி வந்து சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். தக்காளியும் சேர்க்குறதுனால ரொம்ப அதிகமாக வேண்டாம். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 5-6 வத்தல், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 8 பல்லு பூண்டு வந்து எடுத்துருக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வந்து எடுத்துக்கலாம். கடுகு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஸோ அதிகமாகவே சமையலில் சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் அது 1 எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளியாக இருந்த அன்றைக்கி ஒரு 2 அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கீரைப்பொடியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். கீரைப்பொடினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வத்தலையும் பெருஞ்சீரகத்தையும் சேர்த்து நம்ம வறுத்து திரித்து வச்சது தான் கீரைப்பொடின்னு வந்து சொல்வோம். இந்த கீரைப்பொடியை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கீரை வந்து நம்ம எப்போ பொரியல் வைக்கிறோமோ அதுக்கு தான் இதை மெயினாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம எல்லா பொரியலுக்குமே இதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட யூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல ஸ்மெல் வந்து கொடுக்கும், அப்புறம் காரமும் நல்லா வந்து கொடுக்கும். நான் இது வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நான் அந்த வத்தலையும் பெருஞ்சீரகத்தையும் எடுத்துருக்கிறேன். நான் அதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு நான் காரத்தை வந்து சேர்க்க போகிறேன். இது ரொம்ப கிரைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. இது கொஞ்சம் ஃப்ளாக்ஸ் மாதிரி வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பேனை வந்து வச்சதுக்கப்புறமா 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணி அதில் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் இது எல்லாமே வந்து சேர்த்து அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இந்த வெங்காயமும் இப்போ நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து இந்த பூண்டு எல்லாத்தையுமே இடித்து இதோட வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதங்குறதுக்கு விட்டுருங்க. இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆட் பண்ண போகிறது கருவேப்பிலை. அதையும் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது வதங்குற வரைக்கும் அப்படியே வந்து விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு தக்காளி. இந்த டைமில் நான் தேவையான அளவுக்கு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணுறேன். மேக்ஸிமம் நம்ம சமையலுக்கு வந்து கல் உப்பே வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள். இந்த பவுடர் சால்ட் வந்து உடம்புக்கு வந்து கேடு தான். இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மரவள்ளிக்கிழங்க நான் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த கிழங்கை வந்து நம்ம பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருப்போம்ல, அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அதில் தான் இதோட எல்லா சத்துமே வந்து இருக்கும். அந்த தண்ணியோடு சேர்த்து தான் நம்ம இந்த கிழங்கை இப்போ வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பையும் வந்து பார்த்து உங்களுக்கு தேவைன்னா அது உப்பையும் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி உப்பு, தண்ணி நீங்கள் ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ புளி கரைசலை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதோட அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையில இருந்து பெரியவங்க வர உடம்புக்கு ரொம்பவே வந்து நல்லது. கன்சீவாக இருக்கிற டைமில் இதை வந்து சாப்பிடும்போது அந்த குழந்தைக்கு வந்து நரம்பு பிரச்சனை எந்த இதுவுமே வந்து வராது. வயசானவங்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எலும்பில் தான் அதிகமாக பிரச்சனை வந்திருக்கும். கால் வலி அந்த மாதிரிலாம் வந்து வரும். இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அயன், கால்சியம், விட்டமின், கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால வயசானவங்களுக்கும் இது ரொம்பவே வந்து நல்லது. இது வந்து ரொம்ப வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ் இதில் அதிகமாக வந்து இருக்கிறதுனால வெயிட் கெயின் பண்ண நினைக்கிறவங்களும் இது நல்லா அதிகமாக சாப்பிடலாம். இதோட வேலை எல்லாமே இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து மூடி போட்டு அப்படியே வந்து விட்டுடலாம். நல்லா வந்து பாயில் ஆகிற வரைக்கும் இது அப்படி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அது வந்து கொதிச்சு வந்து இருக்கும். சிம்மில் வச்சு அப்படி வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. இதுக்கப்புறமா நம்ம அந்த கீரை பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அதை நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இதில் காரங்கிறது வேறு எதுவுமே கிடையாது, இது மட்டும்தான். ஸோ தேவைக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்கிற நீங்கள் பொடியை நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்னென்ன பொரியல் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் காரமும் ரொம்பவே நல்லா இருக்கும். இதை நம்ம டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்நாக்ஸாக நம்ம இதை சாப்பிடலாம். ஒரு ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் இது கொடுத்தனைக்கு அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல இதே மாதிரி வீடியோஸ் வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.